ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதிசயம் இளையராஜா இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய மூன்று பாடல்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ சூப்பர் ஹிட் பாடல்களை பாடி அசத்தியவர் எல்ஆர் ஈஸ்வரி. இவரை எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், சங்கர் கணேஷ் போன்ற பிரபல இசையமைப்பாளர்கள் பல பாடல்களை தந்து பாடி அசத்த சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இளையராஜா இசையமைக்க வந்த பிறகு ஏனென்று தெரியவில்லை, எல்ஆர் ஈஸ்வரிக்கு பாட சந்தர்ப்பம் கொடுக்கவே இல்லை. இளையராஜா இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி படத்தில் இடம்பெற்ற மச்சான பாத்தீங்களா என்ற பாடலுக்கு படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் மற்றும் முக்கியமானவர்கள் அனைவரும் எல்ஆர் ஈஸ்வரி பாடினால்தான் நன்றாக இருக்கும் என்று சொல்ல, இளையராஜாவோ கடைசி வரை விடாப்பிடியாக நான் ஜானகியைத்தான் வைத்து பாட வைப்பேன் என்று அடம்பிடிக்க, இறுதியில் எஸ். ஜானகியே மச்சான பாத்தீங்களா பாடலை பாடினார். பாடலும் மிகவும் ஹிட்டானது. இருந்தாலும் இளையராஜா அதன் பிறகும் எல்ஆர் ஈஸ்வரிக்கு அடுத்தடுத்து பாட சந்தர்ப்பம் கொடுக்கவே இல்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. இவர்களுக்குள் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கிறது. மேலும் இளையராஜா பழைய பாடகிகளான ஜிக்கி, எஸ். ஜானகி, பி. சுஷீலா, வாணி ஜெயராம் போன்ற பாடகிகளை எல்லாம் பல பாடல்களில் பயன்படுத்தி கொண்டார். ஆனால் எல்ஆர் ஈஸ்வரிக்கு மட்டும் பாட சந்தர்ப்பம் கொடுக்கவே இல்லை. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். இளையராஜாவின் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கிறாரா என்று அலசி பார்த்ததில் மூன்று பாடல்களை எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை இப்பொழுது பார்ப்போம். முதலாக 1978 வெளிவந்த திருக்கல்யாணம் என்ற படத்தில் ஒரு பாடல் பாட சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் இளையராஜா. அந்த பாடலில் மலேசியா வாசுதேவனுடன் எல்ஆர் ஈஸ்வரி சேர்ந்து பாடியிருக்கிறார். அந்த பாடல் நீ மோகினியா இல்லாட்டி ஊர்வசியா என ஆரம்பிக்கும் பாடல். ஆனால் இந்த படமும் சரியாக ஓடவில்லை, இந்த பாடலும் ஹிட்டாகவில்லை. அடுத்து இரண்டாவதாக 1979 வெளிவந்த நல்லதொரு குடும்பம் என்ற படம். சிவாஜி, வாணிஸ்ரீ மற்றும் பலர் நடித்த படம். இந்த படத்தில் டி.எம். சவுந்தரராஜனுடன் சேர்ந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாடல் 1 and 2 சச்சச்சா, 3 and 4 சச்சச்சா என்று துவங்கும் பாடல். இந்த பாடல் ஓரளவு சுமாராக இருந்தாலும் ஹிட்டாகவில்லை. அடுத்து 1980 வெளிவந்த படம் இதயத்தில் ஓர் இடம். இந்த படத்தில் எல்ஆர் ஈஸ்வரி இளையராஜா இசையில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாடல் மணப்பாறை சந்தையிலே மாடு பிடிக்க போன மச்சான் என்று துவங்கும். இந்த பாடலும் அவ்வளவு ஹிட்டாகவில்லை. ஆக இளையராஜா எல்ஆர் ஈஸ்வரிக்கு கொடுத்த 3 பாடல்களுமே ஹிட்டாகவில்லை. அவர் நினைத்தால் இன்னும் நல்ல பாடல்களை பாட கொடுத்திருக்கலாம், ஆனால் கொடுக்கவில்லை. இதற்கு பிறகும் எல்ஆர் ஈஸ்வரிக்கு இளையராஜா எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை என்றே தெரிகிறது. அதுதான் என்ன காரணம் என்று புரியவில்லை. எல்ஆர் ஈஸ்வரி கூட போட்டியில் எனக்கும் இளையராஜாவுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, ஆனால் நான் சரியாக அவர் இசையில் பாடவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் இளையராஜா கொடுத்த 3 பாடல்களுமே ஹிட்டாகவில்லை. எப்படிப்பட்ட பெயர் வாங்கிய சூப்பர் பாடகியை இளையராஜா சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை, இது மாலை நேரத்து மயக்கம், காதோடுதான் நான் பாடுவேன், இழந்த பழம், குடிமகனே பெரும் குடிமகனே, வாராயன் தோழி வாராயோ, இப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை நம்மால் மறக்க முடியுமா? நல்ல பாடகியை பயன்படுத்தாதது இளையராஜாவுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இளையராஜா இசையில் இந்த பாடல் தவிர எல்ஆர் ஈஸ்வரி வேறு ஏதாவது பாடல் பாடியிருந்தால் கமெண்டில் பதிவிடலாம். சரி வியூவர்ஸ், இந்த கடனுடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன். நன்றி.